Hi students, இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.9ல செகண்ட் சம் பார்க்கலாம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இது சரிங்களா. இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் முப்பது சொல்லியிருப்பேன் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி எப்படி இருக்குது டினாமினேட்டர் வந்து ஃப்ராக்ஷன் இங்கே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி இருக்கு. அவள் டேரெக்டாக சம் போயிடலாம். இப்போ வந்து இங்கே நமக்கு பாருங்க ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கு இல்லையா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா. அப்போ ஐஎஸ் டிகிரி 2 தான். அப்புறம் நம்ம ரெண்டு கான்ஸ்ட் கொண்டு வந்தால் போதும், ஏ பி ரெண்டு கான்ஸ்டன்ட். சரி, ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணுவேன். x minus 2 into x plus 1 let me put equal to a by x minus 2 first factor plus in the b by put second factor. சரி, இப்போ என்ன பண்ணுவோம் வந்து இந்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஃபர்ஸ்ட் பார்த்து பாருங்க, புரியும் உங்களுக்கு கண்டிப்பா. என்ன பண்றேன், நியூமரேட்டர் மட்டும் நோட் பண்ணா போதும். ஈக்குவல் டு இப்போ இங்க என்ன பண்ணணும், நியூமரேட்டர் வரும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ரைட் சைடு நீங்க தெரியும் ஃப்ராக்ஷன் அடிஷன் ஃப்ராக்ஷன் தான் எல்சிஎம் தான் சால்வ் பண்ணுவோம் இல்லையா. இங்க எல்சிஎம் எடுத்து நீங்க ரைட் சைடுக்கு எல்சிஎம் எடுத்தா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் வரும். இதுதான் இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு இல்லையா அந்த பிந்தரம், அதே நீங்க எல்சிஎம் கன்சிடர் பண்ணீங்க. இப்போ இந்த எக்ஸ் இந்த இடத்துல அந்த எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 1 லெஃப்ட் சைடு இது என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பண்ணுங்க. அப்போ எது ஆன்சர் வரும், எக்ஸ் பிளஸ் 1 வருமா, டைரக்டா நீங்க மல்டி பண்ணீங்க அவ்வளவுதான். அப்போ எக்ஸ் பிளஸ் பிளஸ் அதே போல பி இன்ட்டு இப்போ நமக்கு என்ன பண்ணோம், இந்த லெஃப்ட் சைடு ரெண்டு டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம், ரைட் சைடு இந்த எக்ஸ் பிளஸ் 1 மட்டும் டிவைட் பண்ணுங்க. இப்போ நான் நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் 1 கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 வந்துடும் அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம நமக்கு எக்ஸ் வேல்யூ நமக்கு ஒரு வேலையை சப்ஸ்ட் பண்ண நமக்கு இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கான்ஸ்டன்ட் இருக்கு, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொண்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்களே இந்த இடம் இங்கே 0 என்ன பண்ணலாம், எக்ஸ் வேல்யூ மைனஸ் 1 போடலாம் இல்லையா, ஏ வேல்யூ 0 இடம் பி வேல்யூ கிடச்சிடும். அப்போ புட் பண்ணுங்க, எக்ஸ் வேல்யூ பண்ணுங்க மைனஸ் 1 போடுங்க. அப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் அந்த வேல்யூ செட் பண்ணுவோம். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இது ஏ இன்ட்டு இந்த ஃபுல்லாக 0 இடமா தான் 0 போடுறேன் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் வந்து மைனஸ் 1 மைனஸ் 2. இப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் 2 இடமா, மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2. இது ஏ இன்ட்டு 0 0 விட்டுருங்க. இது என்ன ஆகும், மைனஸ் 3 பி. சரிங்களா, மைனஸ் கேன்சலா பி என்ன வரும் 2/3, பி ஈக்குவல் டு 2/3. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ எனக்கு வந்து பி வேல்யூ எனக்கு 0 கொண்டு வரணும், அப்போ தான் ஏ வேல்யூ கண்டுபிடிங்க. பி வேல்யூ பி 0 கொண்டு வரலாம், நமக்கு வந்து எக்ஸ் என்ன பண்ணலாம் ப்ளஸ் 2 போட போவோம் இல்லையா. அப்போ புட் எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் 2 போடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஆகும் 3 இன்ட்டு 2 இல்லையா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் 1. எனக்கு இது ஃபுல்லாக நமக்கு என்ன நீ இந்த பி வேல்யூ பார்ட் 0 ஆன சொல்லி போடுறீங்களா, என்ன மொத்தம் நான் 0னா போட்டுப்பேன், பி இன்ட்டு 0 நான் 0 போட்டுப்பேன். இப்போ என்ன நமக்கு 7ஆ, இது வரும் 3 ஏவா, அப்போ ஏ நமக்கு வந்து 7/3. therefore sum பண்ணலாமா, 3x plus 1 by x minus 2 into அது x plus 1 equal to a வேல்யூ மாத்திரல 7/3 தானே. சரி, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போறேன், 7/3 by x minus 2 plus 2/3 by x plus 1. இது என்ன பண்ணுங்க, இந்த பை 3 நீங்க அப்படியே நம்ம டினாமினேட்டர் கொண்டு வரலாம் இல்லையா. அப்போ 7/3 into x minus 2 plus 2/3 into x plus 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். என்ன பண்ண புரியுதா உங்களுக்கு, இங்க டிகிரி 2 அதனால் ரெண்டே கான்ஸ்டன்ட் கொண்டு வந்துடும். ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கு ஆக்சுவலா, ஏ பை ஒரு ஃபேக்டர் பி பை ஒரு ஃபேக்டர். அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த எல்சிஎம் எடுத்து இங்க போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ ஒரு வேலையை சப்ஸ்ட் பண்ண வந்து இந்த கேபிட்டல் ஏ வேலையும் கேபிட்டல் பி வேலையும் கண்டுபிடிச்சு நம்ம அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க சப்ஸ்ட் பண்ணுவோம்.